அதே போல பண்பாட்டு ரீதியாக தமிழர்களுக்கும் திராவிடம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்தவர்களுக்கும் வடநாட்டினருக்கும் உள்ள வேறுபாடுகளை பேசியிருக்கிறேன். வடநாட்டிலே 4 பெரிய ராஜ்யங்கள் இருந்தன. இந்தியா என்பது ஒரு நாடாக இல்லை. 47 வரை இந்தியா ஒரு நாடு அல்ல, பல நாடுகளின் கூட்டமைப்பு தான் இந்தியா. வடக்கே மராட்டிய பேரரசு இருந்தது, மகத பேரரசு இருந்தது, குப்த பேரரசு இருந்தது, மௌரிய பேரரசு இருந்தது. தெற்கே சேரர்கள் இருந்தார்கள், சோழர்கள் இருந்தார்கள், பாண்டியர்கள் இருந்தார்கள். இந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால், இந்திய மலைக்கு வடக்கே உள்ள மௌரிய, மராட்டிய, குப்த, மகத பேரரசுகளில் ஒருவர் மன்னராக வேண்டும் என்றால் அவர் பிறப்பால் சத்திரியராக இருக்க வேண்டும், மனு தர்மப்படி சத்திரியராக இருக்க வேண்டும். ஆனால் சேர சோழ பாண்டிய நாட்டிலே ஒருவர் மன்னராக வேண்டுமென்றால் அவருடைய பிறப்பை பற்றி கவலை இல்லை, அவர் வீரனாகவும் நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்ற வகையிலே தான் இங்கே மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த மன்னரும் இந்த சாதி இந்த வகுப்பிலே பிறந்தவர்கள் என்று சொல்வதில்லை. மனு தர்மத்தின்படி அங்கே மன்னராவார்கள், திறமையின்படி இங்கே மன்னராவார்கள். இதுதான் பண்பாட்டு ரீதியாக வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள வேறுபாடு என்று பேசி பதிவு செய்தீர்கள்.